ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து மைக்லாம் யூஸ் பண்ணல. நான் மொபைல் அண்ட் ஹெட்செட் வச்சு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் வாய்ஸ் ஸ்லோவாக இருக்குது. மார்னிங்கே ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு மாவாட்டுறதுக்கு வந்தாச்சு. பாப்பா ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. பாப்பா போனதுக்கப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். அரிசிலாம் போட்டேன். முதல்லையே உளுந்து போட்டு எடுத்தாச்சு. இப்போ அரிசி போட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்திரம் கழுவியாச்சு. பாத்திரமும் எனக்கு மட்டும் எப்படி தான் இவ்வளோ பாத்திரம் செய்கிறேன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் வேலை முடிக்கிறதுக்குள்ளே, சமையல் வேலை முடிக்கிறதுக்குள்ளே சிங்கு ஃபுல்லாக பாத்திரம் வந்துடும். எல்லாேருக்கும் இப்படி தான் வருமா என்னன்னு தெரியல. அப்புறம் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாம் கவுத்து வைக்கல, ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து வைக்கலான்ட்டு. இது வந்து சாதம் காலையிலே சாமிக்கு எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு. பருப்பு, இது முருங்கைக்கீரை பருப்பு. சாட்டர்டே இல்லை, அதனால் சாமி கும்பிட்டாச்சு. இது வந்து கொத்தவரங்காய் பொரியல். அவருக்கு லஞ்சு பேக் பண்ணியாச்சு, அதான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இது வாழைக்காய் பொரியல் பாப்பா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எல்லாம் கொஞ்சம் அரைஞ்சிடுச்சு. எல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்து எல்லாம் கலக்கி எல்லாம் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் வேலையை முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். அது வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. டயர்டாகிட்டேன் காலையிலேருந்து ஒர்க் பண்ணி பண்ணி. நிறைய துணியெலாம் மிஷின் இல்லை, கையில் தான் துவைக்கணும். இங்கே வந்துட்டு மோட்ரு வந்து சின்ன டேங்க்கு, தண்ணி கொஞ்சம் தான் ஏற்ற முடியும். அது தண்ணி வர ஒரு 10-15 குடம் தண்ணி பிடிப்பேன். மார்னிங் வரும்ல, அப்போ தண்ணி பிடிப்பேன். வில்லேஜ் தான், இங்கே அப்படியே தண்ணி பிடிச்சிப்பேன். மாவை அரைக்கிறத விட அதை கலக்கிறது இருக்குது பாருங்கள், கையே வீங்கிச்சு. காலையிலேருந்து வேலை செஞ்சு செஞ்சு தீபாவளி முடியறதுக்குள்ளே அப்பாடான் இருக்கும். அதெல்லாம் ஊற்றி வச்சாச்சு. சின்ன சின்ன கண்டெய்னரில் தான் ஊற்றி வைப்பேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். தேவைன்றப்ப அந்த பவுலை அப்படியே எடுத்துப்பேன். எது வேணுமோ அதை அப்படியே எடுத்துப்பேன். என்னால் பேசவே முடியல, ரொம்ப டயர்டாகிட்டேன். ஆல்ரெடி வீடியோ போட்டு அது டவுன்லோட் ஆகாமல் மறுபடியும் போட்டேன்னா டயர்டாகிட்டேன். கிரைண்டர்லாம் வாஷ் பண்ணிட்டேன். எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கவுத்து வச்சாச்சு. ஒரே தலைவலி வந்துச்சு. ஈரமாக இருந்தது தலைலாம், வேறு தலை குளிச்சுட்டு தலைவலி வந்துச்சு. அப்புறம் கிரைண்டர் துடைக்கலான்ட்டு வந்தேன். இந்த மூடியை மறந்துட்டேன். இந்த வடிவேல் காமெடியில் மண்டை மேலே கொண்டையாக மறந்த மாதிரி இந்த மூடியை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அதையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இது வந்து எங்கள் வீட்டு பேக்ரவுண்டு, பேக் டோர் இருக்கும்ல அது. இந்த கிளைமேட் அப்படியே பார்த்துட்டே மாவு அரைச்சி முடித்தாச்சு. நல்லாயிருக்கும் அது. இந்த பக்கமும் யூஸ் பண்ணுவோம். எங்கள் பிரதர்லாம் வரும்போது இந்த சைடு தான் வருவாங்க. ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.